வண்ண மீன்கள். ஆமாங்க, பெயருக்கு ஏற்றாற் போலவே இந்த கதையிலையும் 5 மீன்கள் இருக்குது. அந்த மீன்களை பற்றியும் ஒரு 7 வயது பெண்ணோட கதையும் தாங்க இது. போலியாக இருக்கவங்க பற்றியும் சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வண்ண மீன்கள். மயானக்கரையின் அருகே ஒரு குளம் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே இருக்குது. அதில் மீன்கள் நிறையாவே இருக்கும். ஆனால் அதை யாரும் பிடிச்சதும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது, விற்பனை செய்யவும் யாரும் கிடையாது. ஏன்னா பயம். ஒருத்தன் மட்டும் அந்த மீன் பிடிக்க வந்திருக்கான். வந்து பார்க்கும்போது அங்கே ஆவிகள் இருக்கதாகவும் மிரட்டியதாகவும் ஊரில் பேச்சு. ஒரே ஒருத்தன் மட்டும் அந்த மீன் பிடிக்க போன இடத்துல மூச்சு திணறி இறந்துட்டான் அப்படின்னு ஊர்க்காரங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஊர்க்காரங்களுக்கும் அவங்க நம்பும் பேய்களுக்கும் கூட இந்த விஷயம் தெரியாது. அது என்ன தெரியுமா? வண்ண மீன்கள் 5 இருக்குது. வெள்ளை மீன் அமைதியாக இடத்துல வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை வரும். மஞ்சள் நிற மீனை வச்சா வீடு கட்டும் வாய்ப்பும் வசதியும் வரும். இப்படிப்பட்ட 4 மீன்கள் இருந்தன. இதில் 5ஆவதான மீன் தான் அபூர்வமான மீன். அந்த மீனை பற்றின கதை தான் இது. இந்த ஆவில் வீட்டில் வச்சோம்னா ஆவில் பெருகும். அந்த ஊருக்கு புதுசாக ஒரு மீன்காரன் வந்தான். அந்த மயானக்கரை வரும் வந்தான். அந்த மீன்களை துள்ளி திரிந்ததை கண்டவன் அங்கே மீனை பிடிச்சி ஒரு பாலித்தீனில் போட்டு வச்சுட்டு முகம் கழுவுறதுக்கு போனப்போ ராட்சச பூதம் முன்னாடி நின்று பிடிச்ச மீனை உள்ளே விட்டுரு, இல்லாட்டி சாப்பிட்ருவேன் உன்னைய அப்படின்னு பயமுறுத்தும் ஊரை விட்டே ஓடிட்டான். 5 மீன்களும் அனாதை போல் பக்கத்தில் கடந்துச்சு. ஒரு வாரம் வரை யாருமே மயானக்கரை வரும் வரவும் இல்லை. ஒரு வாரத்துக்கு பிறகு 7 வயது சிறுமி அந்த பக்கம் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மீன் அந்த சிறுமியை பார்த்ததுமே பேச ஆரம்பிச்சிருச்சு. என்ன அந்த மீன் பேசுது? என்ன? சிறுமி அக்ஷயா பயந்தாலும் கண்ணு குளிர்ச்சியான மீனை விட்டு செல்ல மனசே வரல. அக்ஷயாவும் மீனுடன் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்துச்சு. அந்த மீனும் பேசாதே, எந்த மீனும் பேசாதே, நீ மட்டும் பேசுகிறாயே எப்படி என கேட்டது. நான் கடவுளுக்கு உண்மையாக நடந்து கொண்டதால் இந்த ஜென்மத்தில் பேசும் மீனாக உருவெடுத்துள்ளேன் என்றது. சிறுமியும் அதை வீட்டுக்கு எடுத்து செல்வோம் என நினைத்து பாலித்தீன் பை எடுக்க முயன்றாள். அப்போது 4 மீன்களும் தண்ணீரில் தவறி விழுந்தது. ஆயுள் வளர்ச்சியை கொடுக்கும் மீன் மட்டும் அக்ஷயாவின் கையில் இருந்தது. அதை மட்டும் வீட்டிற்கு கொண்டு சென்றான் அக்ஷயா. அதை கண்ட யாவருமே இதுபோல் ஒரு மீன் நான் பார்த்ததே இல்லை என ரசித்தனர். அக்ஷயா ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்தாள். அக்ஷயா சாப்பிடும் பொழுது அந்த மீனும் சாப்பிடும்.